ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் ஆச்சி மலர்கொடி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் காராமணி பயிரை வச்சு ஒரு அற்புதமான குழம்பு செய்கிறது எப்படின்னு தான் காமிக்க போகிறேன். என் சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த காராமணி பயிர் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. நிறைய சத்துக்கள்லாம் உள்ள பயிர் குழம்பு இது. இது மாதிரி குழம்புலாம் எப்போதும் சாம்பார், ரசம், மீன் குழம்புன்னு இல்லாமல் இது மாதிரி இப்போ பயிறு வகையிலையும் குழம்பு வச்சு அடிக்கடி நீங்கள் சாப்பாட்டில் நீங்கள் சேர்த்துக்கணும். இப்போ இந்த குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு காமிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு வானலியில் நல்லெண்ணெயில் ஊற்றி அதில் வந்து நான் கறி வடகம் போட்டு தாளிக்கிறேன். இந்த வடகம் இல்லாட்டினா நீங்கள் வந்து கடுகு, வெந்தயம், ஜீரகம் போட்டுக்கோங்க. நல்லா வெந்த உடனே அந்த வடகம், வெங்காயம், 2 கைப்பிடி வெங்காயம் போட்டுக்கிறேன். வெங்காயம் போட்டு நல்லா வதக்குவோம். இப்போ வந்து கருவேப்பிலை போட்டுப்போம். கருவேப்பிலை போட்டுட்டு நல்லா பழுத்த தக்காளி, 2 தக்காளி வெட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இந்த காராமணி பயிறு குழம்பு வந்து சர்க்கரை நோய் உள்ளவங்களாம் சாப்பிட்டிங்கன்னா நல்லா சர்க்கரை வந்து சுகர் கண்ட்ரோலில் வச்சுக்கும். உடம்புல உள்ள கொலஸ்ட்ரால்லாம் கண்ட்ரோல் ஆகும். இப்போ வெங்காயம், தக்காளி வதங்கின பிறகு காய்கறி, நாட்டு காய்கறி எல்லாம் பண்ணிட்டு வந்து அவரைக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு இருக்குது போட்டுக்கிறேன். நீங்கள் வந்து கத்திரிக்காய் கூட சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் வந்து அவரைக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன். இது நாட்டு காய்கறிகள் போட்டு இந்த குழம்பு வைக்கணும். கொத்தவரங்காயும் போடலாம், அதோட ரொம்ப நல்ல வாசனையாக இருக்கும். மாங்காய் போடலாம். இப்போ வந்து இந்த காராமணி பயிரில் வந்து இந்த காய்கறியை போட்டு நல்லா வதங்கின பிறகு இதுக்கு வந்து புளி கரைச்சி வச்சுருக்கேன். அது புளின்னா ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளியை வந்து உப்பு போட்டு கரைச்சி அதில் 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், ஜீரகத்தூள் சேர்த்து கரைச்சி வச்சுருக்கேன். அதை இப்போ சேர்த்துக்கலாம் அந்த காய்கறியோட. ஏன்னா இப்போ இந்த மாதிரி புளியெல்லாம் முன்னாடியே கரைச்சி வச்சிட்டிங்கன்னா தாளிச்சோன்னா கொட்டி குழம்பு வைக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் இப்படி தான் செய்வேன் நான். புளி, மிளகாத்தூள், மல்லித்தூள், ஜீரகத்தூள், மஞ்சத்தூள் எல்லாமே போட்டு அந்த புளியோட கரைச்சிருக்கேன். இப்போ அதை ஊற்றியாச்சு. ஊற்றினோடனே ஒரு கொதி வாட்டி தான் காராமணி பயிறு, சிவப்பு காராமணி பயிறு அவ்வளோ உடம்புக்கு நல்லது. சுண்டலாகவும் செய்யலாம், குழம்பு வைக்கலாம், பொரியல் செய்யலாம், கூட்டு பண்ணலாம். சுண்டலை வந்து அரைச்சி ஊற வச்சு அரைச்சி இது அடை, தோசையெல்லாம் ஊற்றலாம். இப்போ இதை வந்து நைட்டு ஊற வச்சுருக்கேன், ஃபுல்லாக ஊற வச்சுட்டு இப்போ வந்து ஒரு 5 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துருக்கேன். நல்லா மசிஞ்சு வருது, அந்த அளவுக்கு வேக வைக்கணும். இந்த காராமணி பயிரை இப்போ வந்து நம்ம குழம்புல சேர்த்துப்போம். இப்போ குழம்பு வந்து புளி காய்ச்சல் ஊற்றின குழம்பு வந்து அந்த அந்த பச்சை வாசனை போக ஒரு கொதி வந்துட்டு இப்போ நம்ம ஊற வச்சு வேக வச்ச காராமணி பயிரை அந்த குழம்புல சேர்த்துப்போம். இது வந்து நாள் நைட்டே ஊற வச்சுட்டு விசில் வச்சிங்கன்னா 3 விசிலில் எடுத்துடலாம். மறந்துட்டீங்க, அவசரமாக செய்யணும்னா ஒரு 7, 8 விசில் வச்சு நீங்கள் எடுக்கலாம். இப்போ இதுக்கு வந்து தேங்காய் ஊற்ற போகிறேன். தேங்காயில் தக்காளியும் பெருஞ்சீரகமும் சேர்த்துருக்கேன், சோம்பு சேர்த்துருக்கேன். இப்போ வந்து தக்காளி நான் வந்து ஒன்று வந்து வெட்டி போட்டு ஒன்று அரைச்சி போடுவேன். குழம்பு திக்காகவும் ருசியாகவும் இருக்கும். இந்த தேங்காயோட பெருஞ்சீரகம், தக்காளி சேர்த்து அதையும் அரைச்சி ஊற்றிட்டேன். இப்போதும் தேங்காய் ஊற்றின பிறகு ரொம்பவும் கொதிக்க வேண்டாம். நல்லா குழம்பு கொதி வந்த பிறகு தேங்காய் சேருங்க. அதாங்க நம்ம வந்து உடம்புக்கு நல்லது தேங்காய் சேர்க்குறது குழம்புல. இப்போ வந்து இந்த சமயத்தில் ஒரு 2 நிமிஷம் கொதி விடுவோம். இந்த தேங்காயும் குழம்பும் சேரட்டும். 2 நிமிஷம் கொதி வந்தவுடனே எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு. நல்லா குழம்பு வந்து நல்லா கொதித்து வந்திருக்கு. இந்த சமயத்தில் ஒரு சின்ன துண்டு வெல்லம் போடுறேன். எப்போதுமே கார குழம்புக்கெல்லாம் புளியெல்லாம் சேர்க்குறோம், மிளகாத்தூள் சேர்க்குறோம்ல, அந்த காரமும் புளிப்பும் நமக்கு நாக்கில் தெரியாமல் இருக்கிறதுக்கு ஒரு துண்டு வெல்லம் சேர்த்திங்கன்னா இனிப்பும் லேசான இனிப்பு சுவையோட குழம்பு நல்லா ருசியாக இருக்கும். நான் எப்போதுமே இந்த மாதிரி கார குழம்புக்கெல்லாம் வெல்லம் சேர்க்கிறது பழக்கம். இப்போ ஒரு 2 நிமிஷம் லேசாக சிம்மில் வச்சுட்டு குழம்பு இறக்க வேண்டியதுதான். அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆகிட்டு. இந்த மாதிரி குழம்பு வந்து பிள்ளைங்களுக்கு அடிக்கடி வச்சு கொடுக்கணும். அழகாக எண்ணெய் கைக்கு செட் ஆகிருக்கு பாருங்கள். சர்மா மீன், கறி, சிக்கன் சாப்பிட்ற பிள்ளைங்களுக்கு இது மாதிரி காராமணி பயிறு குழம்பு வாரத்துக்கு ஒரு நாளாவது வச்சு கொடுங்க. இது வந்து பயிறு வகையில் ஒன்று தான் இது. இது வந்து சிவப்பு காராமணியில் நான் குழம்பு வச்சு, இதே வெள்ளை காராமணியும் இருக்குது. இதே சுண்டலாகவும் வச்சு சாப்பிட்டா அவ்வளோ நல்லாயிருக்கும். சாதாரணமாக கொலு வைக்கிறப்பெல்லாம் சாயந்தரத்தில் வந்து சுண்டலில் வந்து இதையும் சேர்த்து நான் செய்வது வழக்கம். இப்போ இந்த காராமணி பயிறு குழம்பு வந்து சாதத்தில் ஊற்றி செய்கிறது அவ்வளோ அற்புதமாக இருக்கும். வச்சுருந்து ஃப்ரிட்ஜில் வச்சு 3 நாளைக்கு வச்சு சாப்பிட்லாம். அந்த காராமணி பயிர் பாருங்கள், நல்லா முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு நல்லா வெந்து போய் அற்புதமாக வந்திருக்கு. இதை வந்து இட்லி தோசை கூட தொட்டுக்கலாம். அந்த குழம்பு நல்லா வாசனையாக இருக்கும். சாதத்துக்கு அருமையான குழம்பு இது. இதுக்கு வந்து பொரிச்ச அப்பளம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ருசி தூக்கலாக அற்புதமாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.